நினைவு எப்போதும் உயர்வானதாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்களில் மனதை உழலவிடக்கூடாது. மனதில் உறுதி இருந்தால் மட்டுமே துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இருக்கும். துன்பம் மனிதனை பக்குவப்படுத்துகிறது. முன் யோசனையுடன் இதமாகவும் மென்மையாகவும் பேசுபவன் பெரியோர்களின் நன்மதிப்பை பெறுவான். தியானத்தின் மூலம் மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டால் துன்பக் கடலை எளிதாக கடக்க முடியும். யாருக்கும் எப்போதும் தீமை செய்வதில்லை என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் மனதில் அமைதி நிறைந்திருக்கும். பொறுமை, நேர்மை, உண்மை, தூய்மை, தவம், கருணை, ஒழுக்கம், பற்றின்மை ஆகிய நற்பண்புகளே வாழ்வின் அடிப்படை குணங்கள். பிறர் உள்ளம் வருந்தும் கொடிய சொற்களை மறந்தும் பேசாதீர்கள். பேசுவதாக இருந்தால் நன்மை தரும் இனிய சொற்களை மட்டுமே பேசுங்கள். பகைவன் உன்னை தாக்கும்போது அவனுள் இருக்கும் கடவுள் மீது அன்பு செலுத்து. கடவுளின் அரசாட்சியில் தீமையே கிடையாது. தோல்வி என்பதே கிடையாது. இலக்கை நோக்கிய பயணத்தில் கொஞ்சம் சுற்றி வளைத்துச் செல்வதாகவே பொருள். புண்படுத்தியவர்களையும் மன்னிப்பதே பெருந்தன்மை. பெருந்தன்மை இல்லாத மனிதன் இருட்டு அறையில் உழலும் பூச்சிக்கு சமமானவன். நமக்கு துணை செய்யும் ஆன்மீக உயர்ந்த சக்தி ஒன்று இருக்கிறது. அதுவே நம்மை வழிநடத்திச் செல்கிறது.